நிறைய தப்பு பண்ணி திருந்தி நேர்மையாக வாழ்கிறவன் இனிமேல் தப்பே செய்ய மாட்டாமா. அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா உன் ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு என் பொண்ணுகிட்ட சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டாடா. கிளம்புங்க சார். டேய், என் பொண்ணு ஒரு தடவை பாடுறா, ஒரு தேவதை மாதிரி இருப்பாடா. தேவதி வேணா, ஒரு டேஷ் வேணா, போங்க சார். நில்றா, அந்த பின்னாடி போறா. என்னடா பழக்குது பட்ட பகல? அப்படிதான் குடிப்பேன். இப்ப என்ன உனக்கு? நீ திருந்திருப்பேனடா நினைச்சேன். என் பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சேன்டா. உன் பொண்ணு வேணா, ஒண்ணு வேணா. நான் சொல்றேன்டா, சத்தியமா நீ திருந்தவே மாட்டடா. நீ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுடா. நீங்க சொல்லுங்க மாமா குட்டி. இன்னைக்கு என்னால் உங்க காலை அட்டன் பண்ண முடியாதுடா. எங்கள் அத்தையும் பேர் ஃபேமிலியோட ஊர்லேருந்து வராராம். அவர் எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுவான்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருக்காரா. ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சு போயிட்டு வா. மேம், உனக்கு ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஓகே இல்லாம தான் ஈஃபில் டவர் முன்னாடி கிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? இவ்வளோ என்னடி பண்ணிட்டு இருக்க? இதோ வரேன். என் மேல ப்ராமிஸா சொல்லு, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கல. உன் மேல சத்தியமா நான் பொய்லாம் சொல்லல. லவ்வர் லாங் டிரைவ் போனதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணல, பல்லவி பார்த்ததுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ற? ஜொமேட்டோ ஒட்டி மண்டை சூடாக இருக்கும். தூரத்தில் நான் சிரிட்டு பற்ற வைப்பான், அடிக்கணும்னு தோணும். ஆனால் அவள் அடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே கருத்துக்காக நேற்று வரைக்கும் சீட் அடிக்காமல் இருந்தேன்டா. நான் என்னதான் பொய் சொல்லியிருந்தாலும் அவன் ட்ரூவாக தான் நான் லவ் பண்ணா. நீ சர்ப்ரைஸ் பண்ண ஏர்போர்ட்லாம் வந்தா, அன்றைக்கி ஏர்போர்ட்டில் அவள் தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நான் அவளை ஏமாத்திடக்கூடாது. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ ஃபீல் பண்ணி அதே புறா தூக்கி மொத்த பள்ளி ஏன் மேல போடுற? கோல்ட் மெடலிஸ்டா நல்லவனா இருந்தா டீ ராகவன பொய் மேல பொய் பேச வச்சு டிராகனா மாத்தினானே அந்த மேல இருக்க ஒருத்தன். அவன் தானே அதுக்கு காரணம். நீ யாரு? நான் யாரா? கடவுள். கடவுளா? பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். உன்னை பொறுத்தவரை நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன். நான் பண்ண தப்பு நானே சரி பண்ணிக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சுக்க நான் உனக்கு தர செகண்ட் சான்ஸ் இந்த கார்டு. கண்டிஷன் நம்பர் 1, இந்த கார்டு எப்பவும் உன் கூடயே தான் இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, இதை பற்றி நீ தப்பி தவறி கூட யார்கிட்டையுமே சொல்லிடக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, தப்பி தவறி சொன்னா நீ செத்துருவ. என்னடா ஆச்சு? திடீர்னு ஏன்டா சந்தோஷமா இருக்க? அது உனக்கு சொன்னா புரியாது மச்சான். நான் யூஎஸ்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவன் நிறைய பொய் சொல்லுவான், ஏமாத்துவான். அதனால தான் நான் அதை பிரேக் பண்ணேன். ஆனால் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ நீ ரொம்ப உண்மையா இருந்த. ஆனால் இப்போ எல்லாமே தப்பா ஃபீல் ஆகுது. அப்படிலாம் இல்லை பல்லவி. என் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ண. நான் உங்க அப்பா மாதிரி உழைச்சு மேலே வந்திருந்தேன்னா பல்லவி உனக்கு என்ன பிடிச்சது? நான் ஃப்ராடு பண்ணி தான் பல்லவி மேலே வந்தேன். பாம்பேக்கு ட்ரைனிங்க்கெலாம் போல, காலேஜுக்கு அரியர் முடிக்க போயிருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் பல்லவி, நான் உனக்காக தான் படித்த அரியர் கிளியர் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். இப்போதான் பல்லவி நான் ரியலைஸ் பண்ணுறேன், நான் பண்ணுற வேலை, வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே வேற ஒருத்தரோடது இல்லை. அருவருப்பாக இருக்கு. நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே என்னைய மாதிரி இல்லாமல் நல்லவனா பார்த்து யூஎஸ்ல செட்டில் ஆயிருப்பல்லவி. ஒரு நிமிஷம். என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பொய்னால தான் பிரேக் பண்ணேன். ஆனால் நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்க. போ.
ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்.